வெயில் 40 டிகிரிய தாண்டுது. கார் உள்ள உட்கார முடியல. ஆனா ஏசி போட்டா மைலேஜ் வராது, காசு கரியாயிடும்னு யாரோ சொன்னத நனைச்சுக்கிட்டு வேர்வையில குளிச்சுக்கிட்டே கார் ஓட்டுறீங்களா? ஜன்னல திறந்து வச்சா மைலேஜ் ஏறும்னு நீங்க நினைச்சா அதுதான் நீங்க செய்யற முதல் தப்பு. ஏசி போடுறதுக்கும் மைலேஜுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஆனா அது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் உங்கள் பிசிஎஸ் டெக் இன்னைக்கு ஏசியை எப்படி பயன்படுத்தினா மைலேஜை மிச்சம் பண்ணலாம்னு சொல்ல போறேன். நண்பா, ஒரு சின்ன ரகசியம். நீங்க சிட்டிக்குள்ள மெதுவா ஓட்டும்போது ஏசி போட்டா மைலேஜ் கொஞ்சம் குறையும் தான். ஆனா அதே காரை நீங்க 60 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல ஹைவேல ஓட்டும்போது ஜன்னலை திறந்து வச்சா ஏசி போடுறதை விட மைலேஜ் ரொம்ப குறையும். ஏன்னா உள்ள நுழையிற காத்து ஒரு பாராஷூட் மாதிரி வண்டிய பின்னாடி இழுக்கும். இன்ஜின் வண்டிய முன்னாடி தள்ள ரொம்ப கஷ்டப்படணும். சோ ஹைவேல விண்டோஸ க்ளோஸ் பண்ணிட்டு ஏசி போடுறது தான் புத்திசாலித்தனம். ஏசி போட்ட உடனே மைலேஜ் குறையாம இருக்க 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல் ஸ்டெப், வெப்பத்தை வெளியேத்துங்க. கார் ரொம்ப நேரம் வெயில்ல நிக்குதுன்னா ஏசி போடுறதுக்கு முன்னாடி 4 ஜன்னலையும் திறந்து 1 நிமிஷம் ஓட்டுங்க. சூடுகாத்து வெளியே போன அப்புறம் ஏசி போடுங்க. ரெண்டாவது, ரீசர்க்குலேஷன் மோட். எப்பவும் வண்டி உள்ள இருக்கிற காற்றையே குளிர்விக்கிற பட்டனை ஆன்ல வைங்க. இதனால ஏசி கம்ப்ரஸர் கம்மியா வேலை செய்யும். மூணாவது, டெம்பரேச்சர் மேஜிக். ஏசிய 18 டிகிரில வச்சு கம்ப்ரஸரை கதற விடாதீங்க. 24 டிகிரில வைங்க. இதுதான் மனுஷ உடம்புக்கும் நல்லது, வண்டிக்கும் நல்லது. எப்போ ஏசிய அணைக்கணும் தெரியுமா? நீங்க ஒரு செங்குத்தான மலைப்பாதையில வண்டி ஏத்துறப்போ இன்ஜினுக்கு அதிக சக்தி தேவைப்படும். அந்த நேரத்துல ஏசிய ஆஃப் பண்ணுனா இன்ஜினுக்கு பாரம் குறையும். அதே மாதிரி வண்டிய ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போதும் ஏசி ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கணும். இது உங்க பேட்டரியோட ஆயுள காப்பாத்தும். மைலேஜ் முக்கியம்தான் நண்பா, ஆனா உங்க ஆரோக்கியமும் நிம்மதியும் அதை விட முக்கியம். அறிவியலோட ஏசிய பயன்படுத்துங்க. வியர்க்காமலும் பயணம் செய்யலாம், காசையும் மிச்சம் பண்ணலாம். நீங்க ஜன்னலை திறந்து வச்சு ஓட்டுற பார்ட்டியா இல்ல ஏசி பார்ட்டியா? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.